பொண்ணு தான் டிவோர்ஸ் போவாங்க அப்படிங்கிறத தாண்டி பையனும் டிவோர்ஸ் போகிறாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி பையன் இந்த இடத்துல எப்படி ஒரு பலிகாடா ஆயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த லேடி வந்துட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அந்த விமன் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க டிவோர்ஸ் வேற ஒருத்தர் வீட்டில் பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆகுது. டிவோர்ஸ் ஆகிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ அத்தை பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு குழந்தை பிறகுது, அது அப்படியே இந்த விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஆல் ஆஃப் அ சடன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட பிஹேவியர் எல்லாமே டோட்டலா கொஞ்சம் வேற மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அன்டைம்ல கால்ஸ் பேசுறது, கேட்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஐடில நான் ஒர்க் பண்றேன், ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறாங்க. இவரும் எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தாரு. அவங்க வீட்டுக்கு நைட் லேட்டா வர்றது, நிறைய கால்ஸ் வரது எல்லாமே பசங்களோட நம்பர். என்ன ஆச்சு இந்த மாதிரிலாம் வருது, நீ ஏன் ஃபோன் எடுக்கிறேன், சந்தேகப்படுறியா வைக்கிறியா, ஓகே அது வந்து குரூப் மெசேஜ், அந்த மெசேஜ் இந்த மெசேஜ், சரி அப்படின்னா ஓகே லாக் ஓபன் பண்ணி காட்டு. ஓகே she was not ready to do that. என்ன நீ சும்மா சந்தேகப்படுற, உன் பக்கத்துலயே நான் இருக்கிறதுனால உனக்கு அருமை தெரியல, நான் கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஒரு நாள் தான் பெரிய விஷயம், எல்லாமே ஒரு வெளிச்சத்துக்கு வந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். என்ன ஆகுது, இவர் ஒரு நாள் வந்து வீட்டுக்கு போறாரு, அவங்க வீட்டுக்கு குழந்தைங்களை பார்க்க போகும்போது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆஃபீஸ் மேட் இருக்காங்கல்ல, அந்த பர்சன் இவங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் சொன்ன கேசஸ்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் ரீசன் இருக்குமா டிவோர்ஸுக்கு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு எந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்து பார்த்தோன்னா, பையன் வந்து நம்மளோட கிளைண்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா, பொண்ணு தான் டிவோர்ஸ் போவாங்க அப்படிங்கிறத தாண்டி ஈக்குவல் இல்லை அதிக ரேஷியோஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. பையனும் டிவோர்ஸ் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி பையன் இந்த இடத்துல எப்படி ஒரு பலிகாடா ஆயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம இந்த இடத்துல. வை பிகாஸ் நான் இதையே வந்து இப்படி இந்த டேர்ம் வச்சு ஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரிலேட்டிவ் ஆக்சுவலி. ஓகே, இந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு மாமா பையன் முறை வராங்க. ஓகே, இந்த கேஸ்ல வரப்போ அந்த லேடி வந்துட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அந்த விமன் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க டிவோர்ஸி. ஓகே, வேற ஒருத்தர் வீட்டில் பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆகுது. என்ன ரீசன் ஏது ரீசன்னா நமக்கு வந்துட்டு தெரியல. ஆக்சுவலி அரேஞ்ச்டு மேரேஜ், ஃபர்ஸ்ட் மேரேஜ் அந்த பொண்ணுக்கு. இவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் நம்ம கிளைண்ட்டுக்கு. அவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகுது, டிவோர்ஸ் ஆயிடுது, பட் குழந்தை இல்லை. ஒரு 2 years 2.5 yearsல அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுது. அந்த இடத்துல டிவோர்ஸ் ஆயிடுன்னு இவர் என்ன பண்றாரு, ஐயோ அத்தை பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இந்த இடத்துல. ஸோ யாருக்கா இருந்தாலும் சின்ன வயசுல நம்ம பார்த்து வளர்ந்த பொண்ணு இவ்வளோ சீக்கிரமா லைக் கல்யாணம் ஆகி டிவோர்ஸும் ஆயிடுச்சு, குழந்தையும் கிடையாது. சில பேர் குழந்தையோட ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, மேல் ஒரு ஃபீமேல், அது இதை பொறுத்து சுச்சுவேஷன் பொறுத்து, அவங்க எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத பொறுத்து, அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து. இங்க குழந்தையும் உள்ள, அப்புறம் நம்ம ஏன் யோசிக்கணும், யாரோ ஒரு பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ண தானே போறோம், நம்ம ஏன் சின்ன வயசுல இருந்து பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு. பிளஸ் ஃபேமிலி தானே, சோ அதுல என்ன இருக்கு அப்படின்னு வெளியே போறதுக்கு நம்ம ஃபேமிலி, நம்ம நல்லா தெரிஞ்சவங்க, நாளைக்கு எந்த பிரச்சனையும் எந்த ப்ராப்ளமும் வராதுன்ற ஒரு விஷயம். நிறைய பேர் ஃபேமிலிக்குள்ள போறதுக்கு ரீசன் அதுதான். பிரச்சனையும் வராதுன்னு அவங்க மேரேஜ் இது பண்றாங்க. ஃபைனலி தே காட் மேரிட். ஆக்சுவலி கல்யாணம் ஆகிட்டு இவங்களுக்கு வந்து குழந்தையும் பிறக்குது. இவங்களுக்கு ஒரு பொண்ணு குழந்தை. இவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறக்குது. அது அப்படியே இந்த விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. குழந்தை பிறக்குது, போகுது, இந்த மாதிரி ஒரு 4-5 வருஷங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆல் ஆஃப் அ சடன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட பிஹேவியர் எல்லாமே டோட்டலா கொஞ்சம் வேற மாதிரி ஆக ஆரம்பிக்குது. வேற மாதிரி மீன்ஸ் இவங்க வந்து என்ன ஆகுதுன்னா, நடுவில் குழந்தை பிறந்தனால ஒர்க் போல எதுவுமே போகாம இருந்தாங்க. அவங்க அப்புறம் ஐடில ஒர்க் பண்றாங்க. ஒரு பீரியட்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க ஒர்க் திரும்ப ரெஸ்யூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, லைக் அகெயின் பேக் டு ஃபோன்னால தான் இங்க விஷயமே. என்ன ஆகுது, இவங்க வந்து அன்டைம்ல கால்ஸ் பேசுறது, கேட்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஐடில நான் ஒர்க் பண்றேன், ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறாங்க, அதை பேசுறாங்க, இதை பேசுறாங்க அப்படின்னும் போது இவரும் எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தாரு. இங்க நம்பிக்கிறதுக்கான ரீசன் வந்து 2. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரிலேட்டிவ். சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த பொண்ணு, ஆல்ரெடி அவள் லைஃபே இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஏன் அவளை இன்னும் பேசி நோகடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது பார்த்தோம் அப்படின்னா, பை ப்ரொஃபஷன் இஸ் அன் அட்வொகேட். ஓகே, அட்வொகேட் அப்படின்னும் போது அந்த எக்ஸ்போஸ்டு மைண்ட் தெரியும் எல்லாருக்குமே. நம்மளே எவ்வளோ கேசஸை பார்க்குறோம், நம்ம ஏன் அந்த ரொம்ப எக்ஸ்போஸ்டா இருக்கும் போது, சொசைட்டி எக்ஸ்போஸ்டா இருக்கும்போது, ஓகே ஒர்க் நேச்சருக்காக தான் இவங்க பேசுறாங்க, சடனா சந்தேகப்பட தோணாது அந்த இடத்துல. இல்ல யாரையுமே அந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்ஸ் எல்லா மாதிரியான ஒரு அனலைஸ் பண்ணிட்டு சந்தேகம் தான் பண்ணுமா, இல்ல அதை நம்ம தூக்கி லாஸ்ட்ல வச்சுக்கலாம், மீதி எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு கடைசியா சந்தேகமே பட்டிருக்கலாமே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் ஆச்சு இந்த கேஸ். ஓகே, அவர் அட்வொகேட்ன்றதால ஓகே அவங்க ஒர்க் ப்ரொஃபஷனு. இன்னொன்று மெயின் காஸ் இது 2 தான். ரிலேட்டிவ் ஆல்ரெடி ஒரு வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கா. நம்ம ஒரு சின்ன வார்த்தைகளால ஹர்ட்டிங்ஸ் கூட கொடுத்துடக்கூடாது அந்த பொண்ணுக்கு. ஏன்னா ஒரு 4-5 வருஷம் லைஃப் நல்லா தானே போச்சு, ஒரு பொண்ணு குழந்தையும் பிறந்துட்டாங்க, லைஃபும் நல்லா தானே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்ப அவங்களுக்கு இந்த இஷ்யூஸும் இருந்தும் திரும்ப ஒரு பையன் பிறக்கிறாங்க. ஆக்சுவலி 2 குழந்தைங்க. சரி ஓகே, என்னாலும் லைஃப் நல்லா தான் இருக்கு, ஃபோன் யூஸ் பண்றது ஒரு விஷயம், அது ஒர்க்காக கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, பையனும் பிறந்தாச்சு, ஒரு 7 வருஷம்
வருஷம் தாண்டி அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டுக்கு நைட் லேட்டாக வர்றது, கேட்டால் ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும், டீம் கெட் டுகெதர் வெளியே போகணும் வந்தோம் அப்படின்னு சொல்கிற விஷயம். அப்புறம் இவரே ஒரு டைமுக்கு அப்புறம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் நிறைய கால்ஸ் வரது எல்லாமே பசங்களோட நம்பரு. ஓகே, சாட்ஸ் பாப்அப் ஆகுறது, பசங்களோட சாட்டு எல்லாமே ப்ளூரல் பசங்க. பசங்க பையன் இல்லை பசங்க, நான் ஏன் சொல்கிறேன் பசங்க. ஓகே, அதில் வரும்போது ஹார்ட்ஸ் வர்றது, பாப்அப் ஆகுறதுல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆயிட்டு இருந்தது அந்த இடத்துல. ஆயிட்டு இருக்கும் போது இவர் ஒரு எல்லாமே பார்த்துட்டு அவ்வளோ ஃபோனை வச்சுட்டு கேட்பாங்கல்ல கையில், என்ன ஆச்சு இந்த மாதிரிலாம் வருது, நீ ஏன் ஃபோன் எடுக்கிற, நீ என் ஃபோன் எடுத்து பார்க்குறப்ப என்ன சந்தேகப்படுறியா வைக்கிறியா? ஓகே, அது வந்து குரூப் மெசேஜ், அந்த மெசேஜ் இந்த மெசேஜ். சரி அப்படின்னா ஓகே, லாக் ஓப்பன் பண்ணி காட்டு. ஓகே, இப்போ யாரோ ஒருத்தர் வந்து நம்மள தப்பு சொன்னாங்கன்னு அந்த விஷயத்த செய்யலைன்னா கோவம் வரும், நான் இமீடியட்டாக அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பேன். பட் ஷி வாஸ் நாட் ரெடி டு டூ தட். அந்த இடத்துல நீ எப்படி என்ன சந்தேகப்படலாம் வைக்கலாம், அங்கேருந்து கத்திட்டு அந்த இடத்த விட்டு உடனே இமீடியட்டாக போயிடுறது. ஓகே, இருந்தாதான் கண்டுபிடிச்சிருவோம். இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொவோக் பண்ணுவோம், கோவத்தில் சில பேர் உளறிடுவாங்க. அதையும் தாண்டி ஏன் உன் கூட இருந்து நான் 2 புள்ள பெற்றிருக்கேன், இன்னுமா நீ என்ன சந்தேகப்படுற, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் போடுறது அந்த இடத்துல. ஓகே, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக போட்டு அப்படியே வச்சு அவரை வச்சுட்டு இருந்தாங்க. வச்சுட்டு இருக்கும் போது இது இப்படியே போயிட்டு இருக்கு. இது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன நீ சும்மா சந்தேகப்படுற, உன் பக்கத்துலேயே நான் இருக்கிறதுனால உனக்கு அருமை தெரியல, நான் கொஞ்ச நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அது எப்படின்னா ஒரே ஸ்ட்ரீட்டு தான். ஸ்ட்ரீட்டில் இந்த எட்ஜ் வந்து அவரோட வீடு, இந்த எட்ஜ் வந்து அவங்க அம்மா வீடு, பொண்ணோட அம்மா வீடு. குழந்தைய வந்து அவங்க தான் வந்துட்டு என்ன பண்றாங்க, கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. நான் குழந்தைய பாத்துக்கிறேன், நான் குழந்தைய வச்சுக்கிறேன், குழந்தைங்க தான் எனக்கு உயிர், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா அங்கே கொண்டு போய் அவங்க வந்து குழந்தைய வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல வச்சுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இது இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஆல் ஆஃப் அ சடன் அவங்க ஆஃபீஸில் ஒருத்தர் கூட வந்து இவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அவர் வந்து அன்மேரிடு இங்கே, அவர் கூட இவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. பழக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் போயிட்டு இருந்திருக்கு போல. இவங்க வந்து அவங்க தனியாக இருக்கிறதுனால இவரால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. குழந்தைங்களை மட்டும் போய் அப்பப்போ பார்த்துட்டு வருவார், இல்லை குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இவர் கூட இவங்க அப்பா அம்மா இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் தான் பெரிய விஷயம், எல்லாமே ஒரு வெளிச்சத்துக்கு வந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். என்ன ஆகுது, இவர் ஒரு நாள் வந்து வீட்டுக்கு போகிறார், அவங்க வீட்டுக்கு குழந்தைங்களை பார்க்க போகும்போது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆஃபீஸ் மேட் இருக்காங்கல்ல, அந்த பர்சனும் இவங்களும் ரூமில் ஒன்றா இருக்காங்க. ஓகே, பகலில் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயாச்சு, இவங்க வீட்டில் ஒன்றா இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவும் பொண்ணோட அப்பா அம்மாவும் வீட்டில் கிடையாது. ஓகே, வீட்டில் வந்து இவங்க ஒன்றா இருக்கும்போது இவர் அதை பார்த்துடுறாரு. ஓகே, எதுக்கோ போகிறாரு, போகும்போது இவர் அதை பார்த்துடுறாரு. ஓகே, குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டைம், அந்த ஒரு 3 o'clock அந்த மாதிரி டைம், குழந்தைங்களை பார்க்கலாம் இவர் போகும்போது. இவங்களும் எப்படியும் ஆஃபீஸ் போயிருப்பாங்க, டே டைமில் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ தாத்தா பாட்டி குழந்தைங்க அப்பா அம்மா இருப்பாங்க. போகும்போது இவங்க ரூமில் இருக்கிறத இவர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு டோரை வெளியே லாக் பண்ணிடுறாரு. வெளியே லாக் பண்ணிட்டு அட்வொகேட்டில் அதனால தான் டோரை வந்து வெளியே லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிட்டு யாருக்குமே அந்த டைம் என்ன பண்ணுறதுன்னு தோணாது. இவர் அதை ஏன்னா எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்புறம் எல்லாருக்கிட்டையும். இப்போ ஏதோ ஒன்று இவர் போய் சத்தம் போட்டால் ப்ரூவ் பண்ணுறதுக்கான பாயிண்ட் இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அந்த பையன் ஓடினாலும் ஓடிடலாம், இவங்க இல்லைன்னு மறுக்கலாம். ஏன்னா இவர்கிட்ட வேற எதுவுமே இல்லை. கண்ணால் நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு சொன்னால் யாரும் நம்ப போகிறது கிடையாது. நீ சும்மா பழி போடுற வைக்கிற அப்படி கூட சொல்லலாம். அந்த இடத்துல அவங்க எப்படி வேணால் மேனிப்புலேட் பண்ணலாம். இவ்வளோ பிளான்டாக இருக்கவங்க. அவர் போட்டுட்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாரும் கால் பண்ணி வர வச்சிடுறாரு. இவங்க அப்பா அம்மா சுற்றி இருக்க சொந்தக்காரங்க எல்லாருமே வர வச்சுட்டு கையும் காலமாக மாட்டி வச்சு அப்படியே அந்த பையனை பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, போலீஸ் ஸ்டேஷன். அதுதான் அது என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் மேலே இங்கே தப்பே கிடையாது. அந்த பையன் வந்து எப்படின்னா ஒரு இன்னசென்ட்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பையனை வந்து பிடிக்கிறாங்க, வெளியே பிடிச்சி கூட்டு வரும்போது அந்த பையன் சொல்றாரு, நீங்க யாருன்னு கேட்குறாங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு. ஓகே, ஹஸ்பண்ட் வந்து நீங்க யாரா, இல்லை எனக்கு நான் தான் இந்த கேள்வியை உன்னை பார்த்து கேட்கணும், எனக்கு புரியலை, நீ என்ன என்ன கேட்குற அப்படின்னும் போது, நான் தான் அவளோட ஹஸ்பண்டா உடனே அந்த பையன் வந்து அந்த லேடியை திரும்பி ஒரு முறைக்கிறான். முறைச்சிட்டு, ஐயோ ப்ரோ நீங்க ஹஸ்பண்டா, ஆனால் அவங்க என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை, ஸோ அவர் வந்து வேற ஒரு அஃபேரில் இருக்காரு. ஓகே, என் ஹஸ்பண்டு. ஓகே, அதனால வந்துட்டு என் குழந்தைங்களோட நான் தனியாக வந்துட்டேன், இப்போ நான் தனியாக இருக்கேன், எனக்கு நீ யாருமே இல்லை, அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே அஃபேரில் இருக்காருன்னு இல்லை ப்ரோ என்கிட்ட இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ எப்படி ரியாக்ட் பண்றது அவருக்கு அந்த இடத்துல? இவர் மேல விழுந்திருக்கு. ஆக்சுவலி இப்ப நான் என்ன சென்டென்ஸ் சொன்னதுக்கு ரீசன் இதுதான். எதுவுமே தெரியாம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உடனே அவங்க கிட்ட கேக்குறாங்க, இப்படி இல்ல நீ சொன்னும் போது எந்த பதிலும் இல்ல. ஆக்சுவலி அந்த லேடியை விட இவங்க சின்ன பையன். ஓகே, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, லவ்க்கு ஏஜ் இல்ல, அது இல்ல, இது இல்ல, அப்படியே அந்த விஷயம் போயிருக்கு. அது எதுக்கு சொன்ன விஷயத்தை எதுக்கு கேவலமா யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அது சொல்லும் போது இவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் முடியாது, ஸ்டேஷனுக்கு வான்னு கையோட ஸ்டேஷனுக்கு கூட்டு போனோன்னே அந்த பையன் ஸ்டேஷனில் கிளியராக எழுதி கொடுத்துட்டாங்க. என்ன எழுதி கொடுத்துட்டாங்கன்னா, என்னென்ன நடந்ததோ ஸோ இந்த மாதிரி நானுமே ஏமாற்றப்பட்டிருக்கேன் இந்த இடத்துல, ஸோ எல்லாமே எனக்கு எதுவுமே தெரியாது, இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் குறுக்கிட மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் எழுதி கொடுத்துட்டு போயாச்சு ஸ்டேஷனில்.
ஓகே. இந்த லேடி அதோட சும்மா கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் தான் விஷயங்கள் தெரிய வருது. நான் ஏன் பசங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, இவங்களுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஏதோ நிறைய பசங்களோட பேசுறதை கண்டுபிடிச்சி அஃபேர்ல இருந்து தான் அவரே டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஓகே. அதையும் இந்த லேடி நெட்ல மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க நிறைய அஃபேர் இருந்திருக்கு இவங்களுக்கு. ஓகே. அதுல சிக்கன ஒருத்தவங்க தான் இந்த ஆஃபீஸ் விஷயம், வீட்டில் வச்சு சிக்கன ஒரு விஷயம் தான். ஓகே. இந்த விஷயம் தான். இந்த விஷயம் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு போயாச்சு. ஸ்டேஷன்ல ஃபேமிலி இஷ்யூ எழுதி கொடுத்துட்டு வாங்கியாச்சு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னும் போது அந்த லேடி டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்க இந்த இடத்துல. இவர் தான் பண்ணணும். என்னென்ன டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்கன்னா, ஃபைல் எதுக்காக பண்றாங்கன்னா, இந்த எழுதி கொடுத்துட்டு எனக்கு பிரச்சனையே வேணாம்னு சொல்லிட்டு ஓடினாரு பாருங்க ஒரு பையன், அந்த பையனுக்காக டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்க. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட திரும்ப பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு. 3வது கல்யாணம் அஃபிஷியலி, அன்அஃபிஷியலி அது வேற. ஓகே. அன்அஃபிஷியலி எத்தனை ஓகே. அது அஃபேர்ல கணக்கு அது வேற டோட்டலா. ஸோ நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி இந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிவோர்ஸ் போட்டாங்க. இவர் ஆரம்பத்தில் ரொம்ப அப்போ என்ன பண்ணிட்டாங்க, டிவோர்ஸ் போடும்போது கொண்டு போய் பசங்களை அவர்கிட்ட விட்டாங்க. நீயே பார்த்துக்கோங்க பசங்களான்னு விட்டு போயிட்டாங்க. அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பசங்க என்கிட்ட வந்துட்டாங்க, எனக்கு பசங்க தான் முக்கியம், என் அப்பா அம்மா வச்சு நான் பசங்களை தாத்தா பாட்டி இருக்கும்போது பசங்களை பார்த்துக்கலாம், அப்பா கிட்ட இருக்கலாம். இன்னொன்று அஃபேர்ல இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டாலும் நம்ம கஸ்டடி எடுத்துக்கலாம். அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் இன்னும் போல. இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே கொடுக்க மாட்டேன் சொல்லி என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ணாலும் கூட்டு வந்து வச்சாலும் திரும்ப அந்த மாதிரி இருக்கவங்க அந்த மாதிரி மைண்ட் செட் போதான் போறாங்க, திருந்துற ஜென்மமே கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கொடுத்து தொலைஞ்சிடறேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இவர் வந்துட்டாரு. இப்போ அவங்க டிவோர்ஸ் வாங்குறது விஷயம் கிடையாது. இப்போ அவங்க திரும்ப போனாரு பாருங்க, அவரை தான் நான் கல்யாணம் பண்ணி தீருவேன், அவருக்கு நான் எப்படியாவது புரிய வச்சு தீருவேன், உன் மேல உள்ள அஃபெக்ஷன்ல தான் நான் இப்படியெல்லாம் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு அவருக்கு புரிய வச்சு கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு அவங்க இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த பையன் வந்துட்டு வீட்டுல அந்த பையன் கூட இருக்கும்போது வீட்டுல மாட்டிக்கல அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நடந்திருக்கால, எனக்கு அந்த பையனும் வேணாம் நான் வேற பையனை பார்த்துட்டு போறேன்னு தானே சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அதையும் சொல்லியிருப்பாங்க. இல்ல அப்படின்னு ஸ்டில் அந்த டிராமாஸ் வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கும். நான் வந்து நீ என்ன சந்தேகப்பட்டதுனால தான் எங்க அம்மா வீட்டுல வந்து உட்காந்துருக்கேன், எங்க அம்மா வீட்டுல வந்து நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிருக்கும். இங்க இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா ஆக்சுவலி ஆன் அண்ட் ஆஃப் வெளியூர் போயிட்டு வரவர் பொண்ணோட அப்பா. பொண்ணோட அம்மாக்கு எப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியாதான்னு கேட்டால் இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியே வந்துட்டு போறாங்க நான் நினைச்சேன் அப்படிங்கிறது அவங்க அம்மாவோட ஸ்டேட்மெண்ட். இவங்க அப்படிதான் அவங்க அம்மாவையும் நம்ப வச்சிருக்காங்க அந்த இடத்துல. வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாக்கே தெரியாம இல்லாத அப்பதானே வர வச்சிருக்காங்க. ரொம்ப கரெக்டா ப்ராப்பரா இருக்கவங்க இல்லாதப்ப வந்திருந்தாலும் ஹாலில் உட்காந்து பேசியிருக்கலாம்ல. இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா ரியாக்ஷன் என்ன? அவங்களுமே செம்ம அந்த இடத்துல இதுவாக தான் இருக்காங்க. நீ என் பொண்ணே கிடையாது, வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளில போயிரு அப்படின்னு சொல்லி அவங்களுமே அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு இதுல பிஜில தான் தங்கியிருக்காங்க. இப்போ அவங்க பிஜியில் தங்கிட்டு ஒர்க் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. போயிட்டு வரும்போது அந்த பையன் இப்போ ஆஃபீஸ்க்கு வர்றதில்ல, லீவ்ல இருக்காங்க. ஸோ அந்த பையன் தான் எனக்கு வேணும், நான் அவனை கன்வின்ஸ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்றதுனால இந்த டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஓகே. இது வரைக்குமே வந்து பெண்கள் எல்லாம் வந்துட்டு தன்னைத்தானே விக்டிம் பிளேமிங் பண்ணிட்டு இருக்கதா வந்து நம்ம பார்த்தோம். பட் அதுல வந்துட்டு நிறைய கேசஸ் வந்துட்டு உண்மையா இருந்திருக்கு. நிஜமாவே பெண்கள் வந்துட்டு விக்டிமா தான் இருந்திருக்காங்க. பட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி எல்லா ஆண்களுமே இப்படிதான் அப்படின்னு ஒரு பக்கம் வந்துட்டு. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம இன்டர்வியூஸ் பார்த்துட்டே ஒரு கிளைண்ட் ஆக்சுவலி கால் பண்ணிட்டு அவரு ஜென் தான் அகெயின் பாதிக்கப்பட்டிருக்காரு. கால் பண்ணிட்டு அவர் கேட்ட முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மென்னுக்கும் இவ்வளோ லாஸ் இருக்குன்னு நீங்க சொல்லும் போது தான் தெரியும், எனக்கு இன்னொரு டவுட் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னாரு. என்ன டவுட் அப்படின்னும் போது, நீங்க விமன் அட்வொகேட்டு மென்னுக்கும் நீங்க கேஸ் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். நிஜமாவே மென் அஃபெக்ட் ஆயிருக்காங்க தெரிஞ்சா நீங்க எடுப்பீங்களா கேசஸ், மென்னுக்காக நீங்க வந்து நிப்பீங்களா, வாதாடுவீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் கேட்டேன், ஏங்க இந்த மாதிரி கொஸ்டின் இது பண்றீங்க, லாஸ் அகைன் ஜெண்டர் நியூட்ரல் ஒன் ஏன் அப்படின்னும் போது, இல்ல எனக்கு ஒரு மித்து இருக்கு. எப்படி இருக்குன்னா, விமன் அட்வொகேட் வந்துட்டு விமனுக்காக மட்டும்தான் கேஸ் எடுப்பாங்க, நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க வந்து தப்பா இருக்கு. ஒரு விஷயம் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அது மென்னே பாதிக்கப்பட்டிருந்தாலும் என்ன அவங்களுக்கான நியாயம் கிடைக்கணுமோ அதை நம்ம வாங்கி தரதான் போறோம். ஸோ இங்க மென் விமன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. யாரு சரி யாரு தப்பு, லா என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் விஷயம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. பிளஸ் இதுக்கு வந்துட்டு ஒரு பதில் சொன்னா நாட் ஆல் மென் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும். ஆல் மென் ஆர் நாட் சேம். சோ அது வந்துட்டு புரிஞ்சாலே போதும். அதுதான் விஷயம். விமனும் கடை இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எங்க எப்ப பார்த்தாலும் இப்ப விமனுக்குமே நிறைய இப்போ அதனால நமக்கு இப்போ அதுல் சுபாஷ் கேஸ் நம்ம பார்த்திருப்போம். அவ்வளோ இது பண்ணி அவர் சூசைடே பண்ணிக்கிட்ட அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, பிகாஸ் அங்கேயும் அவங்க இன்னைக்கு நிறைய விமன் எல்லாருமே தப்புன்னு சொல்லு. ஏன்னா முன்னாடி பார்த்த கேஸ்ல விமன் அஃபெக்டட், நம்ம நிறைய கேசஸ் விமன் அஃபெக்டடா பார்த்திருப்போம். பட் சில விமன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட பர்சனல் இதை சாதிச்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை தப்பா மிஸ்யூஸ் பண்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நான் பொண்ணு போய் 2 சொட்டு கண்ணீர் விட்டா எல்லாருமே நான் தான் உண்மை நம்பிடுவாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல தான் எவிடன்ஸ் மேட்டர்ஸ். இப்போ ஒரு கையும் களமா பிடிச்சது தானே எவிடன்ஸ் இங்க. கரெக்ட். அந்த இடத்துல ஒரு டோர் லாக் பண்ணாம இருந்திருந்தா மாட்டிருக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாதுல்ல. அதுதான் அந்த இடத்துல விஷயம். ஸோ எவிடன்சஸ் யார்கிட்ட இருக்கோ தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அது மென் விமன் எல்லாம் கிடையாது. இங்க அதே மாதிரி இப்போ என்ன சொல்ற தப்பு பண்ற மென்னும் இருக்காங்கல்ல,
இப்போ விமன் கிட்ட அந்த இடத்துல எவிடன்ஸ் இருக்கும் போது அவங்க பாதிக்கப்படுறப்போ நிறைய ஆம்பளை வீட்டினாலே ஹஸ்பண்ட் வீட்டாலே டொமஸ்டிக் வயலன்ஸ் எவ்வளோ பேருக்கு நடக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கப்போ ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜெண்டர் வந்துட்டு தப்புனா தப்பு தான், சரினா சரிதான். கோர்ட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன எவிடன்ஸ் இருக்கு, யார் பக்கம் நியாயம் இருக்குன்றத வச்சு தான் கோர்ட்லேயும் நமக்கு ஜட்மெண்ட் வரப்போகுது. ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன ஆகுது அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் மேம். தேங்க்யூ.